மித்ரா, என்ன இப்பதான் வரியா? ஏன்டி இப்படி டல்லா இருக்க? கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்க சொன்ன பரிகாரம்லாம் செஞ்சா வினய் சீக்கிரமா கண்முழிச்சிருவாருன்னு சொன்னாங்க. அதான் அந்த அம்மா சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். நீ திருந்தவே மாட்டடி. ஒருத்தர் மேல நம்ம வச்சிருக்க மரியாதைக்காகவும் நன்றிக்காகவும் அவங்களோட நன்மைக்காக கோயிலுக்கு போறது, சாமி கிட்ட பிரார்த்தனை பண்றதெல்லாம் தப்பே இல்ல. ஆனா அதுக்காக நம்ம பரிகாரம் பண்றோன்ற பேர்ல தன்னை வருத்திக்கிறது நல்லதுக்கு இல்லடி. இப்படி உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கிறியே, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரடி உனக்கு ஹெல்ப் பண்ணுவா? அத பத்தி கொஞ்சமாவது நீ யோசிச்சியா? வினய் சார் குடும்பம் வந்து உனக்காக நிக்கும்னு நினைக்கிறியா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. வினய் குடும்பம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் குடும்பம் உயிரோட இருந்திருக்குமானே தெரியாது. அன்னைக்கு நான் அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில இருந்தப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணது டாக்டர் தான். அவர் குடும்பத்துக்காக இந்த பரிகாரம் இல்ல, அதுக்கு மேலேயும் செய்யலாம். நீ இப்ப ரொம்ப எமோஷனலா இருக்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் உன் காதுல ஏறாது. என்ன தீபா பேசுற? அன்னைக்கு எனக்கு இருந்த பிரச்சனையும் அதுல இருந்து நான் மீண்டு வர அவங்க எனக்கு பண்ண உதவியும் உனக்கு தெரியாதா? என்ன பெரிய உதவி நீ பெருசா பேசுற? அவங்க பண்ண உதவியை விட நீ அவங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. வினய் சார் சாக போறாருன்னு தெரிஞ்சும் அவருக்கு கழுத்தை நீட்டினது என்ன சாதாரண விஷயம் நினைச்சியா? வாழ்க்கையே இதுக்கு நீ அடகு வச்சுதான் அவங்க கொடுத்த அற்ப பணத்தை வாங்கின. இங்க பாரு மித்ரா, வினய் சார் நல்லா இருக்கணும், இந்த நோயில இருந்து மீண்டு வரணும்னு நீ நினைக்கிறத பத்திலாம் நான் எதுவுமே சொல்லல. அந்த எண்ணம் எனக்கு கூட இருக்கு. ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அவங்க கையால நாங்க சம்பளம் வாங்கியிருக்கோம். என்ன எங்களோட இந்த வேலையெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலோட முடிஞ்சது. நீ அவங்க வீடு வரைக்கும் போய் வேலை பார்த்துட்டு இருக்க. அதுதான் உனக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நான் அவருக்காக இதெல்லாம் பண்றது இந்த ஹாஸ்பிட்டல்ல செய்யற ஒரு வேலை மாதிரின்னு சொல்றியா? ஆமா, அன்னைக்கு நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொல்லும் போது இததானடி சொன்ன. மித்ரா, உன்னை நான் பேசி மடக்கணுங்கிறதுக்காக சொல்லலடி. நீயே நினைச்சு பாரு. வினய் சார் சாக போறாருன்னு தெரிஞ்சுதான் இந்த 6 மாசம் அக்ரிமெண்ட் போட்டு அவரோட மனைவியா உன்னை கூட்டிட்டு போனாங்க. இப்ப அந்த காலகட்டம் நெருங்கிடுச்சு. இதுக்கு மேலயும் எமோஷனலா அவங்க குடும்பத்தோட கனெக்ட் ஆகி அட்டாச் ஆயிடாத. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம குடும்பத்தையும் பொழப்பையும் பாப்போம்னு நினை. அப்பதான் உன்னோட ஃபியூச்சர் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இப்ப அந்த காலகட்டத்தை எல்லாம் நான் தாண்டிட்டேன் தீபா. இனிமே என்னால இந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஏய், என்னடி சொல்ற? ஆமா தீபா, வாசுகி அம்மா என்ன சொந்த மக மாதிரியே நினைச்சு எந்த இடத்துலயும் என்னை விட்டு கொடுக்காம பாசத்தை கொட்டுறாங்க. கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும்னாலும் என்னைக்குமே அவரு அத வெளியில காட்டிக்கிட்டதே இல்ல. ஒரு பொண்ணுக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையையும் அதே நேரம் ஒரு மாமனாரா அவர் என்கிட்ட காட்டுற பாசத்தையும் என்னால எப்படி ஒதுக்கி தள்ள முடியும்? இதையெல்லாம் தாண்டி வினய் அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பையும் காதலையும் என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது தீபா. அத பண்ணாலும் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப சொல்றேன் தீபா, எனக்கு வினய தவிர வேற வாழ்க்கை இல்ல. வினய் அவர் கண்ணெதிரில் இருக்கிற மரணத்தை ஜெயிச்சுட்டு வந்தாலும் வரலனாலும் கடைசி வரைக்கும் அவர் நினைச்சுக்கிட்டேன் அவருக்காகவே நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருவேன். ஏய் மித்ரா, ஏ
என்னடி பண்ற? சாரி தீபா. சாரி மித்ரா, டாக்டர் உள்ள யாரையும் அலோ பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. பாத்துட்டல, வா வெளியே போயிரலாண்டி. டாக்டர் வந்து பார்த்தா சிக்கல் ஆயிடும். சரி தீபா, நான் வினய் கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பேசினா அவர் புரிஞ்சுப்பாரு தீபா. ப்ளீஸ் டி, ஒரு 2 மினிட்ஸ் இரு, பேசிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. வினய், என்னை விட்டு போயிடாதீங்க வினய். நீங்க என் கூட சேர்ந்து வாழணும், கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எழுந்து வந்துருங்க வினய். நீங்க மயக்கத்துல இருந்தாலும் நான் பேசுறது உங்களுக்கு கேக்கும்னு நம்புறேன். உங்க இதயம் துடிச்சுக்கிட்டு தானே இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு கேக்கும், கண்டிப்பா கேக்கும். நான் பேச பேச நீங்க கண் முழிச்சு எழுந்துருவீங்க. நான் உங்க மித்ரா வினய். எல்லா பொண்ணுங்களும் சொல்லுவாங்க, தனக்கு பிடிச்சவனை பத்தி சொல்லும் போது ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவன் கூட தான் வாழுவேன்னு. நான் உங்க கூட இவ்ளோ நாள் இருந்துட்டு, ஆனா ஒரு நாள் கூட வாழல. அந்த ஆசை இப்ப வந்துருச்சு வினய். உங்க கூட ஒரு நாள் சந்தோஷமா வாழ்ந்தாலும் போதும். அத நினைச்சுக்கிட்டே ஆயுசு வரைக்கும் வாழ்ந்துருவேன். ப்ளீஸ் எழுந்து வாங்க, எழுந்து வாங்க வினய். எத்தனையோ முறை உங்களுக்கு என் மேல இருக்கிற காதல நீங்க மறைமுகமா வெளிப்படுத்திருக்கீங்க. எனக்கு கொடுத்த கிஃப்ட் மூலமா சொல்லிருக்கீங்க, ஸ்ட்ரெயிட்டா ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா அப்பெல்லாம் நான் உங்ககிட்ட என் காதல மறைச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன். இருந்தாலும் நீங்க அதை உணர்ந்திருப்பீங்க. நீங்க சொன்னீங்கல்ல, என் கூட வாழணும்னு ஆசையா இருக்குன்னு. இப்போ நான் சொல்ற வினய், உங்க கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு வினய். I love you, Vinay. Vinay? Vinay? Vinay, என்னாச்சு? Vinay? டாக்டர்! டாக்டர்! Vinay, என்னாச்சு? மா! Vinay? நர்ஸ்! டாக்டர்! தீபா, என்னாச்சு? வினய், இதோ இரு, டாக்டர் கூட்டிட்டு வரேன். வினய்,
வெளியே இரு. அழாத மித்ரா. மித்ரா, ப்ளீஸ். வினைக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் அழற? வினைக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஒண்ணும் ஆகலனா டாக்டருங்கெல்லாம் உள்ள போய் என்ன பண்றாங்க? வினைக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்க்கா. அம்மா மேடம், ப்ளீஸ் மேடம், வெளியவே இருங்க. ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நார்மல் செக்கப் தான். இல்லம்மா, நீ வழி விடு. நான் என் மகனை பார்க்கணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மேடம். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். டாக்டர் யாரும் உள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அத மீறியே உள்ள போனது ஏன் தப்புதான். மித்ரா, அழாதம்மா. வினைக்கு ஒண்ணும் ஆகாது. மித்ரா அழாத, எதுவும் ஆகாது. மித்ரா, அழாதம்மா. அழாத மித்ரா, கொஞ்சம் அமைதியா இரு. மித்ரா, எப்பவும் நீதானே என்ன ஆறுதல் படுத்துற மாதிரி பேசுவ. இப்ப நீயே இப்படி அழுதா எப்படிம்மா? வினைக்கு எதுவும் ஆகாது மித்ரா, அவன் நல்லா இருப்பான். நீ முதல்ல அழறத நிறுத்து ப்ளீஸ் மித்ரா. எல்லாம் ஏன் தப்புதாம்மா. நான் உள்ள போயிருக்கவே கூடாது. இல்லன்னா வினைக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அப்படி நினைக்காத மித்ரா. நீ உள்ள போய் வினைய பார்த்ததுல எந்த தப்பும் இல்ல. நீ போய் பார்க்காம வேற யார் பாப்பா? அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்கோ. அக்கா, மித்ரா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ சொல்றதுதான் சரின்னு எனக்கு தோணுது. மித்ரா சொல்ல வரத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது புரியாம மித்ராவை நீங்க தலையில தூக்கி வச்சுக்கிறதுனால தேவையில்லாம வினய் தான் பாதிக்கப்படுறான். நீ என்ன சொல்ற வசந்தி? வினைக்கு இப்படி ஆகுறதுக்கும் மித்ராவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அக்கா, இந்த நேரத்துல அதுவும் மித்ராவை பக்கத்துல வச்சுக்கிட்டு இத சொல்ல எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? வினைக்கு இதுக்கு மேலயும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா நான் அத சொல்லிதானே ஆகணும். வினய் இந்த நோயில இருந்து மீண்டு வரணும்னு தான் ஜோசியர் சொன்னதை கேட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க நீங்க ஏற்பாடு பண்ணீங்க. ஆனா பொண்ணு கிடைச்சா போதும்னு ஜாதகம் பொருத்தம் இதையெல்லாம் எதுவுமே பார்க்காம மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. மித்ரா சொல்றத பார்த்தா அதுதான் இப்போ பிரச்சனையா வந்து நிக்குதுன்னு நினைக்கிறேன். நானும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான்க்கா இருக்கேன். இவ்வளவு நாள் நல்லா இருந்தவன் திடீர்னு கோமா வரைக்கும் போயிட்டானா என்ன அர்த்தம்? மித்ரா சொல்றத கண்டுக்காம இருந்தா அது வினையோட உயிருக்கே ஆபத்தா வந்து முடியுமோன்னு எனக்கு தோணுது. வாய மூடு வசந்தி. நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? அவதான் ஏதோ புரியாம பேசுறானா? நீயும் அத பெருசுபடுத்தி சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியும், வினைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கும் மித்ராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ வேணா பாரு, வினய் மறுபடியும் எழுந்து வந்து எல்லார் கூடயும் நல்லாவே பேசுவான். என்னங்க, வினய் எப்படி இருக்கான்? அவனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குமா, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு நினைவு திரும்பினதான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். என்னங்க நீங்களே எப்படி சொல்றீங்க? எப்பதான் நினைவு திரும்பும்?
அது கூட கண்டுபிடிக்க முடியாம நீங்களா என்ன டாக்டர்? டென்ஷன் ஆகாத வாசுகி. நாங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்னா டாக்டர் வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ளீஸ். டாக்டர், மேடம், என் பையன் எப்படி இருக்கான்? இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க மேடம். ஈவினிங்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலனா டாக்டர்கிட்ட ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்தரா வேற என்ன பண்ணணும் டாக்டர்? ஃபாரின்ல இருந்து டாக்டரை வரவழைக்கிறதா இல்ல வேற ஹாஸ்பிட்டல் வெளிநாடுன்னு கொண்டு போலாமான்னு டிஸ்கஸ் பண்ணணும். இருங்க, இனிமேலும் லேட் பண்ண வேண்டாம். வினய உடனே வெளிநாடு கொண்டு போயிடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆமாம் மேம், அக்கா சொல்கிறது கரெக்ட் தான். உடனே வெளியே ஃபாரினுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். டாக்டர், வினய் சார் கண்ணு முழிச்சிட்டாரு.